நம்ம V3 V4ன்னு காம்படிஷன் போட்டு வாங்கியிருப்போம். இது பெருசா அது பெருசான்லாம். ஆனா அதை நம்ம கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்ணாதனாலே அதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கும். ஸ்டார்டிங்ல வண்டியோட பிக்கப்பும் டாப் எண்டும் வேற மாதிரி இருக்கும். போக போக அது எல்லாமே கம்மியாக வர மாதிரி சான்சஸ் இருக்கும். ரீசன் என்னன்னா அந்த பைக்கை நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாதனால தான். அதை எப்படி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நீங்க வந்து V3 இல்ல V4 டெலிவரி எடுக்கிறீங்க. அப்படி இருக்கிற ஷோரூம்ல என்ன சொல்லுவாங்கன்னா 1000 கிலோமீட்டர் வந்ததும் ஷோரூம்ல பைக்கை விடுங்க, இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணும், அப்பதான் வந்து இன்ஜின் ப்ராப்பரா செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 1000 கிலோமீட்டர் வர வரைக்கும் நீங்க பைக் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத மேக்ஸிமம் சில ஷோரூம்ல சொல்லவே மாட்டாங்க. நீங்க அப்ப என்ன பண்ணணும்னா பைக்கை சாஃப்டா தான் ஓட்டணும். எல்லா கீரையும் ஸ்விட்ச் பண்ணி ஓட்டுங்க. டெய்லி காலையில எந்திரிச்சதும் பைக்கை வந்து ஐடலிங்ல ரன் பண்ண விடுங்க. அதே எப்படின்னா நியூட்ரல விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து பைக்கை ரன்னிங்லேயே விட்டுருங்க. விட்டீங்கன்னா தான் இன்ஜின் ஆயில் வந்து ப்ராப்பரா எல்லா இடத்துலயும் சர்க்குலேட் ஆகும். அப்படி சர்க்குலேட் ஆச்சுன்னா இன்ஜினோட லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராவே அப்கிரேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து நார்மலா ரெகுலர் யூசேஜ்க்குலாம் எப்படிலாம் ட்ரை பண்ணீங்களோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆனா சாஃப்டா மட்டும் தான் ஹேண்டில் பண்ணும். அந்த 1000 கிலோமீட்டர் வந்த உடனே ஷோரூம்ல விட்டு இன்ஜின் ஆயில சேஞ்ச் பண்ணுங்க. இன்ஜின் ஆயில சேஞ்ச் பண்ணல நீங்க என்ன இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணலாம் RS4GPன்னு சொல்லி யமகாலே இருக்கும். யமகா பிராண்ட் ஆயில் தான். அது வந்து MotoGP எடிஷன் மாதிரி நீங்க வந்து ட்ராக்ல யூஸ் பண்ற பைக்ஸ்க்குலாம் அந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். இன்ஜின் வந்து செம்ம ஸ்மூத்தா இருக்கும். நான் அதான் யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில். அதனால 3000 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஆயில திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து ஷோரூம்லேயே சொல்லுவாங்க 4000 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு. அந்த அளவுக்கு போகாதீங்க. நான் 3000 கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். அதே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததா செயின் லூப் அண்ட் செயின் கிளீன். இதை நிறைய பேர் கண்டுக்க மாட்டீங்க. இதனாலே சில பேருக்கு வந்து ஸ்ப்ராக்கெட் சீக்கிரமா போயிருக்கும், பைக்கோட பிக்கப்பும் குறைஞ்சிருக்கும். இது சிம்பிள் தான். 500 கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் செயினை செக் பண்ணுங்க. ட்ரையா இருந்துச்சுன்னா ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு அதை லூப் பண்ணுங்க. ஓவர் லூப் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா டஸ்டர்ஸ் எல்லாமே அதுல போய் ஒட்டிடும். லூப் பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்ணுங்க. செயின் லூஸா இருக்கமா இருந்துச்சுன்னா அதை ப்ராப்பரா போய் டைட் வச்சுக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிக்கப்பும் கரெக்டா இருக்கும். ஸ்ப்ராக்கெட் அவ்வளவு சீக்கிரம் போகாது. அடுத்ததா டயர் மெயின்டெனன்ஸ். டயர் மெயின்டெனன்ஸ்ல என்ன பெருசா இருக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து பைக் எடுத்ததுமே ஸ்டாக் டயரை தூக்கி போட்டு பெரிய டயர் மாத்துறேன்னு சொல்லி லுக்குக்காக பெரிய டயரை மாத்துறீங்க. அப்படி மாத்ததால பைக்கோட பிக்கப் கண்டிப்பா குறையும், டாப் எண்டுமே குறையும். அதனால நீங்க ஸ்டாக் டயர் யூஸ் பண்றது பெட்டர். அதுலயும் நீங்க வந்து நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணுங்க. நார்மல் ஏரை ஃபில் பண்றதோட நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருக்கும். பிரேக் மெயின்டெனன்ஸ். பிரேக் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஷோரூம்ல சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்க பிரேக் பேட செக் பண்ணுங்க. ரொம்பவும் அதோட திக்னஸ் குறைஞ்சிருந்துச்சுன்னா அதை கம்பல்சரி நீங்க மாத்தி தான் ஆகணும். உங்களுக்கு காஸ்ட் கட் பண்றேன்னு சொல்லி அதை மாத்தாம விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு பெரிய ரிஸ்க்ல கொண்டே விட்டுரும். அதே மாதிரி பிரேக்கோட அந்த ஃப்ளூயிடையும் செக் பண்ணிருங்க. அதுவும் கம்மியாச்சுனாலும் டாப் அப் பண்ணிருங்க. கூலண்ட் ஆயில். இதையுமே நிறைய பேர் கண்டுக்கிறதே இல்ல. எப்போதுமே சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடி கூலண்ட் ஆயிலையும் செக் பண்ணுங்க. விட்டுட்டு நீங்க லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் கூலண்ட் ஆயில செக் பண்ணுங்க. இன்கேஸ் அது கம்மியா இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க யமகா ஷோரூம்ல கொடுத்து கூலண்ட் ஆயில டாப் அப் பண்ணிக்கோங்க. அப்பப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல செக் பண்ணுங்க. ஹீட் டெம்பரேச்சர் வந்து வார்னிங் லைட் அடிக்குதா, இன்ஜின் நார்மலா இருக்க ஹீட்டோட ஓவர் ஹீட் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. அப்படி இருந்துச்சுன்னா உடனே கொண்டே கூலண்ட் ஆயில செக் பண்ணிருங்க. ஓவர் ஹீட்ல இருக்கும்போது எப்பவுமே கூலண்ட் ஆயிலோட கேப்பை ஓபன் பண்ணிடாதீங்க. அதுவுமே ரிஸ்க் தான். ஏர் ஃபில்டர். ஏர் ஃபில்டருமே நமக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிட்டு தான் இருக்கு. அது என்ன பண்ணும்னா ஏரை ப்ராப்பரா ஃபில்டர் பண்ணி இன்ஜினுக்கு அனுப்பும். அப்புறம் தான் வந்து ஃபியூல் கம்ப்ரஷன்லாம் ப்ராப்பரா நடக்கும். இன்கேஸ் அது இன்ஜினுக்கு ப்ராப்பரான ஏர் சர்க்குலேஷனா பண்ணலைன்னா ப்ராப்பரான ஃபியூல் கன்சப்ஷன் நடக்காது. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபியூலும் அதிகமா எடுக்கிறதா இருக்கலாம், இல்ல கம்மியா எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் சான்சஸ் இருக்கு. அதனால ஒன்னு சர்வீஸ் அப்போ ஏர் ஃபில்டர் கிளீன் பண்ணி மாட்டுங்க. அப்படி இல்லைன்னா புதுசா மாத்திருங்க. அது ஒரு 300-400 குள்ள தான் இருக்கும், பெருசெல்லாம் வராது. பேட்டரி மெயின்டெனன்ஸ். இந்த பேட்டரி அடி வாங்குறதே வந்து எலக்ட்ரிக்கலா நீங்க மாடிஃபிகேஷன் பண்றதுனால தான் இருக்கும். அந்த எலக்ட்ரிக்கலா மாடிஃபிகேஷன் பண்றதை நான் தப்புன்னு சொல்ல கிடையாது. அதை குவாலிட்டியா பண்ணீங்கன்னா அது ஓகே. அதை விட்டுட்டு நீங்க வந்து லோ காஸ்ட்ல கிடைக்குது, சீப்பான இண்டிகேட்டர்ஸ் தான் இருந்தாலும் பரவாயில்ல, காசு கம்மியா தானே இருக்கு, லுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க மாட்டினீங்கன்னா அது உங்க எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணும். ஒன்னு ஷார்ட் சர்க்யூட் ஆகும், இல்லைன்னா பேட்டரியை சீக்கிரமா ட்ரை பண்ணிடும். ஃபைனலா வாட்டர் வாஷ். வாட்டர் வாஷ்ல என்ன பெருசா இருக்குன்னா வாட்டர் வாஷ்ல நீங்க ஃபர்ம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசா இம்பாக்ட்லாம் எதுவும் இருக்காது. அதை விட்டுட்டு ஹை பிரஷர்ல வாட்டர் வச்சு நீங்க ஸ்ப்ரே பண்றேன்னு சொல்லி ஸ்ப்ரே பண்ணி வாஷ் பண்ண ட்ரை பண்ணல, தப்பி தவிர ரேடியேட்டர்ல பட்டுச்சுன்னா உங்களுக்கு இஷ்யூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க வாஷ் பண்றதா இருந்தா ஃபர்ம் வாஷ் பண்ணுங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன்.